அன்பு கலந்த என் விஸ்வகுல கம்மாள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐயா தியாகி KS முத்துசாமி ஆசாரியோட 53வது நினைவு நாள் வந்து சிறப்பு நடைபெற்று இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கண்ணார் மட்டத்தில் செயலாளர் அண்ணன் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். என்னுடைய பேர் சுப்பிரமணியன் சுவாமி. பாளை நகர விஸ்வகர்ம ஐக்கிய முன்னேற்ற சங்கத்துடைய செயலாளராக பணி செய்து வருகிறேன். நமது சமுதாயத்திற்கு சொந்தமான இடம் பீமு சத்திரம் கிராமத்தில் சர்வே நம்பர் 10 கண்ணார் மடம் என்று உள்ளது. இந்த கண்ணார் மடம் வந்து கோபாலசாமி அறநிலைத்துறைக்கு சொந்தம் கட்டுப்பாட்டில் உள்ள கோபாலசாமி கோயிலிருந்து மூலவர் உற்சவர் பரிவேட்டை நிகழ்ச்சிக்காக ஒரு நாள் விஜயதசமி அன்றைக்கு நம்ம மடத்தில் எழுந்தருளி நிகழ்ச்சி நடத்த வருவார். அந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டு பல 100 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த இடம் வந்து பாளை நகரில் முக்கியமான பகுதியில் இருக்குது. இப்போது அறநிலைத்துறையிலிருந்து அவங்களுக்குள்ள இடம் சாமி ஒரு நாள் வந்து நிகழ்ச்சி நடத்துவதனால் அறநிலைத்துறைக்குள்ள இடம் என்று சொல்லி எங்கள் சமுதாயத்தை மிகவும் துன்புறுத்தி கொண்டு வருகிறாங்க. சட்ட ரீதியாக அவங்க எங்கிட்ட அணுகாமலும் சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறை மூலமாக எங்களுக்கு வந்து நெருக்கடியை கொடுத்து எங்களை எந்த ஒரு செயலும் விஸ்வகர்மா வச்சு நாங்கள் வழிபாடு நடத்தி கொண்டு வந்தோம். அந்த வழிபாடு நடத்தி இருக்கிறதையும் தடுத்து இப்போ எங்கள் சமுதாய மடத்துக்கு பூட்டு போட்டு மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விஸ்வகர்ம சொந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது சமுதாய இடத்தை மீட்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் ஐயா முத்துசாமி ஆச்சாரியுடைய நினைவு நாள் அன்று இந்த வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கிறேன். அடுத்து என்ன சட்ட பூர்வமாக என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? நீதிமன்றம் சென்று நமது உரிமையை நிலைநாட்ட வேண்டும். அண்ணன் JK ராஜா பேசுறேன். சேர்ந்த வீமு சத்திரம் கண்ணார் மடத்தில் நம்ம வருஷம் நம்ம பெரியாட்கள் வந்து விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நடத்துவாங்க. இப்போ ஒரு 3 வருஷமாக நம்ம அவங்களோட இணைஞ்சு விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவும் மற்றும் முத்துசாமி ஆசாரியோட நினைவு தினம் பிறந்தநாள் தினம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை அறநிலைத்துறை வந்து இது வந்து எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி அந்த இடத்த விட்டு இந்த நம்ம சமுதாயத்தை எப்படியோ விரட்டணும்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட எல்லா ஆதாரமே நம்ம கையில் இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்குற ஆதாரத்துக்கு பதிலுக்கு அவங்க ஆதாரம் கொடுக்க முடியல. அதனால பெரியவர்கள் முன்னிலையில் முத்துசாமி ஆசாரி இளைஞர் பேரவை தலைமை சார்பாக விரைவில் நீதிமன்றத்தை நாடுவோம். இதுக்குண்டான என்ன ஒரு முடிவோ கண்டிப்பாக நம்மளை தேடி நம்ம வெற்றி வரும். விரைவில் இந்த வருஷம் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷத்தில் நம்ம ஐயாவுடைய குருபூஜை விழாவோ பிறந்தநாள் விழாவோ இல்லை ஜெயந்தி விழாவோ எதுனாலும் நம்மளுடைய தலைமை கண்ணார் மடத்தில் வச்சு வைப்போங்கிறத நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.